எது வாழ்க்கையில் வெற்றி தருகிறது, யார் வெற்றியாளர்கள், யார் சாதனையாளர்கள், யார் நிறைவு பெற்ற மனிதர்கள். மற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தன் வாழ்க்கையை யாரெல்லாம் முன்னுதாரணமாக விட்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையாக நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையாவது அமைந்து விடுவதற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? இதையெல்லாம் கருணாகரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என் மனதிலே ஓட்டமாக போய்கொண்டே இருந்தது. நான் எப்பவுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஏதேனும் மும்முரமாக செய்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அதை எதையும் செய்வதில்லை. பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்கின்றதற்கான ஒரு விஷயத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ நமக்கு நாங்க 3 பேருக்கு பூங்கொத்து கொடுத்தாங்க இல்லையா? என்னுடைய மனதிலே அந்த பூங்கொத்து கையில் வாங்குகின்ற பொழுது ஒரு வாசகம் வந்தது. பெர்னாட் ஷா சொல்கிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ என்று பேசினான். ஏனென்றால் பூக்கள் உன்னை விட உயர்ந்தவை. உன்னை சந்திப்பதற்கு அவை வர வேண்டும் என்று இல்லை, நீ அவரை சந்திப்பதற்காக புறப்பட்டு போ என்று சொன்னான். அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, என் மேஜையில் இருக்கும் பூச்சாடியில், என் மேஜையில் இருக்கும் பூச்சாடியில் நான் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறார். ஒரு மென்மையான உணர்வு எவ்வளவு ஆழமாக அவனுக்குள் ஊடுருவி இருக்கிறது என்று நான் சிந்தித்துக் கொண்டே அந்த பூக்களை நான் கையில் எடுத்தேன். அடுத்ததாக இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கவனம் ஈர்க்கின்ற வார்த்தைகள் வந்தால் அவரை பார்க்கிறீர்கள், மற்றபடி உங்களுடைய உலகத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரின்சிபல் பேசும்போதெல்லாம் ஐயோ பாவம். அந்த வினாடியில் யார் ஒருவர் முழுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனை யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நம் கவனம் வேறு எங்கோ இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்று பொருள். நேரத்தை பற்றி சொன்னார். டைம் இப்பதான் உள்ள வந்த மாதிரி இருக்கு, காலேஜ்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அப்ளிகேஷன் அப்பா வாங்கி கொடுக்கிறார். அவர் ஃபில்அப் பண்றதா நாம ஃபில்அப் பண்றதான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்பா வந்து ஃபீஸ் கட்டினார். பார்த்து எல்லாத்தையும் பயந்தோம். இதோ இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு. அதற்குள்ள வந்து 1 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷம் முடிஞ்சது. நம்மள அண்ணா அண்ணான்னு சொல்றதுக்கு இன்னொரு குரூப் வந்துருச்சு. இப்ப அங்கிருந்து துரத்தி விட்டுட்டாங்க. வேறொரு சூழலுக்கு வந்துட்டோம். ஒருத்தர் சொல்றார், இங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, 7 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னாலாம் படிச்சவங்க இங்க உட்கார். எவ்வளவு வலிச்சது இல்ல கொஞ்சம் நிமிஷத்துல. அது டைம். இந்த உலகத்தில் எது மிக மிக உயர்ந்தது என்று கேட்டால் டைம் என்று சொன்னார்கள். அந்த டைம் சொன்னதுக்கு காலம் பொன் போன்றது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் நான் அதை மறுக்கிறேன். பொன்னை இழந்தால் மறுபடியும் சம்பாதித்து விடலாம், காலத்தை இழந்தால் மறுபடியும் சம்பாதித்து விட முடியாது. காலம் பொன்னை விட மேலானதல்ல, காலம் உயிர் போன்றது, போனா வராது. எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ப்ராவர்ப் இருக்கு. டைம் பத்தி நாம யோசிக்கணும் அப்படின்னாலே இந்த ஒரு ப்ராவர்ப் தான். You cannot step the river twice. You cannot step the river twice. எப்பொழுது நீ ஆற்றிலே கால் வைத்தாலும் உன் காலை நனைக்கக்கூடிய நீர் புதிய நீர் தானே தவிர அந்த நீரை மறுபடியும் உன் கால்கள் நனைத்து விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் வாழ்க்கை. டைம். குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை எழுதியது காலம் என்று சொல்கிறார்கள். காலம் எல்லோரையும் விட பெரியது, ரொம்ப பெருசு காலம், ரொம்ப பெருசு காலம். அப்படிங்கறத இன்றைக்கு இரவுக்கு நீங்க பெட்க்கு போறதுக்கு முன்னால புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற ஒரே ஒரு வேலையை செய்யுங்க.
ஒரு சின்ன கணக்கு போடணும், தனியா போடணும், கூட யாரும் இருக்கக்கூடாது. 365 நாளா ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷத்துக்கு நல்ல தெம்பா வாழலாம்? இந்திய நாட்டு தட்பவெட்ப நிலை 65. உனக்கு என்ன நீ சொல்லுவ 60ன்னு, அவங்க சொல்றாங்க பாரு 65ன்னு. அதான் மேட்டர். 65ன்னு வச்சுக்கலாம். 365 இன்டூ 65ன்னு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 நாள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குதுல்ல 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. இது எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா மீதி பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த நேரத்துல தூங்குற நேரம், நோய்வாய்ப்படுறது, இந்த மாதிரி டிராபிக்ல சிக்கிக்கிறது, மற்றவங்களோட பேசாம சண்டை போடுறது, டிவி பார்க்கறது, இந்த கொல்லிக்கட்டை ஒண்ணு இருக்குது கையில, அத கொல்லிக்கட்டையோடையே இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன பிள்ளைகளுக்கே ஒரு 2000-3000 நாள் தான். பெரியவங்களுக்குலாம் ஒரு 200-300 இருக்கும். நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. டைமே இல்ல பிள்ளைகளா, நோ டைம். மை டேஸ் ஆர் நம்பர்ட் பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று சொன்னார் அண்ணா. நம்முடைய வாழ்க்கையை, நேரத்தை யார் ஒருவர் மிகச் சரியாக கால்குலேட் பண்ணிக்கிறோமோ, குவாலிட்டி டைம், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர், வேஸ்ட், எதை நாம் செய்கிறோம் என்பதுதான் இந்த உலகத்துல மிக மிக சுலபமானது பணம் சம்பாதிக்கிறதுங்க. ஏதோ அது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம், அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நான் சொல்றேன் பாருங்க, டிவில சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி, இந்த டாலர் இருக்கு தெரியுமா, இன்னைக்கு அதுக்கெல்லாம் போட்டு வந்தேன். நடுவில் ஒரு ரத்தனம் இருக்கு. இது பேங்காக்ல எனக்கு சொல்லின் செல்வின்ற பட்டம் கொடுக்கும் போது கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தேன். நமக்கு புத்தி எப்படி போகும், நேரா போய் அது எவ்வளவு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ஒரு அப்பவே வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு 16,000 ஏதோ சொன்னான். எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன், என்னம்மா வித்துடலாமான்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, எதுக்குப்பா, உனக்கு நல்ல இது சொல்லியிருக்காங்க, அதை நீ நகையா அதை பண்ணி வச்சுக்கோன்னு. 2.5 வருஷம் பேசி சம்பாதிச்ச காசை மொத்தமா சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டேன். டாலர் பண்ணிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால போட்டு வெளில வரேன். என் பையன் ஸ்கூல் படிக்கான். அம்மா லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னா, தேங்க்ஸ் அப்படின்னா. இன்னும் ஆஃப்டர் 15-20 இயர்ஸ் ஸ்டைல் மாறவே மாறாதுமா, ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணலாம், சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டான். நான் வண்டி எடுத்துட்டு நேரா என் வேலைக்கு கிளம்பிட்டேன். கிளம்பும் போது ஒரு சிக்னல்ல நிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்குதா கண்லன்னு ஏதாவது படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பேன். அப்படி குட் ஷெப்பர்ட் காலேஜ் ஸ்கூலுக்கு பேக் சைட்ல எழுதி போட்டிருந்தாங்க, கடவுள் கையெழுத்து போட்டிருக்காரு அந்த பொன்மொழிக்கு. என்ன பொன்மொழி தெரியுமா? திக்குன்னு இருந்துச்சுங்க எனக்கு. திரும்பி வந்துட்டேன், நான் வேலைக்கு போல. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். இது ஒருத்தி வருவா, வேற ஒண்ணும் இல்லை. அதத்தான் அவன் சொல்லிட்டு போறான். ஆஃப்டர் 20-15 இயர்ஸ் ஸ்டைலே மாறாதுமா, ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாங்கிறான். யாருக்குங்கிறது நீங்க பாத்துக்க. அப்பதான் முடிவு பண்ண, வாழணும்டா. பயன் பெறுகின்ற அளவுக்கு, அடுத்தவர்களுக்கு நன்மை தருகின்ற அளவுக்கு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் விழிப்புணர்வாகவும் அந்த வினாடி வாழ்ந்துட்டு போயிடும். சும்மா குப்பைகளை சேர்த்து வைத்துக் கொள்வதன் மூலமாகவோ, ஏதோ முன்னேறுகிறேன் என்கின்ற பெயரிலே வாழ்க்கையை தவற விடுபவளாகவோ, அல்லது ஏதோ ஒன்றை பின்னால் ஓடி களைத்து அதை கிடைக்காமல் வாழ்க்கையில் நொந்து போய் கீழே கிடைக்கின்றவளாகவோ இருந்துவிடக் கூடாது என்று நான் முடிவு பண்ண வினாடி எனக்கு ஒரு சொல் வந்து சேர்ந்த வினாடி.
நம்மை சில சொற்கள் வந்து சேர்கிறது. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், அடிஷனல் விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுடைய அபிஷியல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல வச்சுக்கோங்க. அடிஷனல், ஒரு அடிஷனல் இன்கம், ஒரு அடிஷனல் டேலண்ட், ஒரு அடிஷனலான ஒரு விஷயம் எப்பவுமே உங்களுக்கு வந்து சேஃப்டி. அதனால்தான் அவர் சொன்னாரு, அந்த இன்டர் டிசிப்ளினரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறது. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வேறு விதத்திலே செலவழிப்பதற்கான சூழலை உருவாக்குகின்ற பொழுது அதனால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு இப்ப நான் காலேஜ்க்கு வேலைக்கு போறேன். யூஜிசி பே எவ்வளவுன்னு சொல்லிட்டு கருணாகரன் சாருக்கு தெரியும். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யூஜிசி பே வந்து எவ்வளோன்ட்டு நல்ல காசு. ஒரு மாசம் நான் சம்பாதிக்கிற காசை ஒரு மீட்டிங்ல சம்பாதிச்சிடறேன். அது என்னுடைய பணி, இது என்னுடைய பேஷன். பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய ரெக்ரியேஷனா எடுத்துக்கோங்க. Take your passion as your recreation. அந்த ரெக்ரியேஷன் மூலமாக அடுத்த கட்டம், இப்ப நீங்க இங்க கேதரிங் வந்து இதுவே வந்து ஒரு நீங்கள் படிக்கின்ற பொழுதோ இல்ல ஒரு ஆனுவல் டேலியோ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கேதரிங் இல்லை. இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறீர்கள். அந்த துறையை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களையும் வளர்த்தல், அவர்கள் மூலமாக நீங்களும் வளரச் செய்தல், உங்களையும் நீங்களே வளர்த்துக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு வாய்ப்பு. நான் எப்பவுமே வந்த சோஷியல் சர்வீஸ் பண்ற என்எஸ்எஸ்ல வந்த என்எஸ்எஸ் இஸ் மை டிசிப்ளின். நான் ஸ்டூடெண்ட் இருக்கும் பொழுதே என்எஸ்எஸ்ல இருக்கேன். இப்போ என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசரா இருக்கேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ கம்யூனிட்டி சர்வீஸ், அவ்வளவுதான். You should get your personality developed through your service. ஒரு சர்வீஸ் செய்வதன் மூலமாக உங்களை நீங்கள் எவ்வளவு வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதனை பாருங்கள். அவேர்னஸ் வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலேயே. The only person can help you under the sky is you. எங்க கவிதாசன் ஐயா தான் சொல்லுவார், முட்டை இருக்குல்ல, அது வெளியில இருந்து தட்டுனீங்கன்னா ஆம்லெட், மரணம். அந்த உள்ள இருக்கிற உயிர் தன்னைத்தானே உள்ள இருந்து வெடிச்சிட்டு கிளம்புனா ஜனனம்னு சொல்லுவோம். யாராவது வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் உட்கார்ந்து இருந்தோம்னா மரணம் தான். எழுந்து நின்று பிரகாசிக்கின்ற பொழுது ஜனனம் சாத்தியமாகிறது. நம்மை கூறு போடுகின்ற, நம்மை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு விஷயத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது. ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன் சார். சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு, ஆனா சொல்லணும்னு தோணுது. ஒருத்தன் யோகா பண்ணான். யோகா வயசானவங்களுக்கு தான் தெரியும் யோகானா என்ன. சின்ன பசங்க பண்றதே இல்லை. சின்னதுல இருந்து தொடங்கிடணும். அதை வயசான போதெல்லாம் தொடங்கக்கூடாது. அது சின்ன வயசுல இருந்து யோகா செய்யும் போது ஒருத்தன் கேட்டான், நான் யோகா செய்கிறேன் குருவே, நான் சந்தோஷமாக இருப்பேனா? குரு சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் யோகா. வெல்பீயிங்னு பேர் அதுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், உண்மையிலேயே நம்மை நாமே சரியாக பார்த்து கொள்ளுதல், எல்லா விதத்திலும் நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதல், செல்ஃப் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான் ஆக பெரிய சோஷியல் சர்வீஸ்னு நான் நினைக்கிறேன். இந்த செல்ஃப் வெல்பீயிங்க எப்படி நீங்க வளர்த்தெடுக்கிறது? உடல், மனம், புத்தி எல்லாவற்றையும் நேர்நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது. சில சொற்கள் இருக்குல்ல, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா? ரெண்டு மாறுபட்ட. இதுவே வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தீங்கன்னா தப்புன்னு சொல்லியிருப்பீங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு. இப்ப யோசிக்கிறீங்க ஜெயிக்கணுமா சந்தோஷமா இருக்கணும்னா யோசிக்கிறீங்க. இவர் வேற இழுத்து விட்டுருக்கிறார், இப்போ ஃபேமிலியா வாங்க எல்லாரும் அப்படின்னு. ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும், தோக்கக்கூடாது. ஆனா சந்தோஷமாவும் இருக்கணும், ஜெயிக்கணும். எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா அது? என்னுடைய பையன் வந்து சொன்னான் சார் என்கிட்ட, அம்மா ஐ என்வி யூ அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன்.
உனக்கு பிடிச்சதே செய்யறல்ல நீ அப்படின்ட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மரண தருவாயில் இருந்த பாலு மகேந்திரா பிப்ரவரி இறக்குறாரு. அவர் டிசம்பர் மாசம் என்னுடைய கல்லூரிக்கு நான் பேச கூப்பிடுறேன். கல்லூரியில பேசிட்டு அவர் அந்த லஞ்ச் டைம் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்ப சொல்றாரு, சார் ஏதாவது சொல்லுங்க சார். என்ன சொல்றதுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், நீ போய் டைரியில எழுதி வச்சுக்கோ. வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அது முக்கியம். பெரிய வார்த்தை. விரும்பியதை செய்தல். எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நான் செய்யறேன். அதெல்லாம் தோக்குறேன் ஜெயிக்கிறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதெல்லாம் வெறும் ரிசல்ட். லைஃப் இஸ் a process. லைஃப் ரிசல்ட் கிடையாது. எஜுகேஷன் இஸ் a process. இப்போ இங்கேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்களா எங்கப்பா பாருங்க. இந்த ப்ராசஸை யார் என்ஜாய் பண்ணோமோ அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம். லைஃப் இஸ் a process oriented. நீங்க போர்த்தொழில் பழகுன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி இருக்கிறாரு. ஐ ரெக்கமெண்ட் யூ தட் புக். இறையன்பு எழுதி இருக்காரு. கண்டிப்பா படிச்சு கடந்துருங்க அந்த புக்க. நம்மளை பத்தி தான் எழுதி இருக்காரு. வாழ்க்கையில் எது நம்மை செலுத்துகிறது. இப்ப நேற்று வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த சொற்கள் என்ன ரொம்ப சிரமப்படுத்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைந்ததல்ல ஒரு தீக்குச்சியின் மரணம். ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு அந்த சொல். வேலைக்கு போகின்றவனின் திங்கட்கிழமையை விட வலியானது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. என்ன ஒரு மாதிரி பண்ணுது இந்த சொற்கள். இன்னொரு சினிமால கூட ஏதோ ஜோக்கர் படத்துல கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். குப்பை போடுகிறவனை மரியாதைக்குரியவனாகவும் குப்பை எடுக்கின்றவனை மரியாதை குறைந்தவனாகவும் பார்க்கிறது இந்த உலகம். சொற்கள் பாருங்களேன் நம்மள எப்படி செலுத்துது. கோயிலுக்குள் இருக்கின்ற வரைக்கும் கடவுள், திருடு போனால் சிலை. இதுதானே யதார்த்தமான உண்மை. யதார்த்தமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரசனையோடு இருங்கள் குழந்தைகள். நீங்க அறிவியலோடு தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, மேனேஜ்மெண்டோட தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, போராட்டம் தான். ஆனால் ரசனையை மட்டும் விட்டுடாதீங்க. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கையிலும் கூட பாரதி சொன்னான் இல்லையா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா. பசிங்க, சோறு இல்ல, வறுமை. அதுல கூட அவனால் ஒரு சின்ன பூ மலர்ந்தாலோ ஒரு குழந்தையை பார்த்தாலோ உலகத்திலே ரொம்ப அழகானது எது தெரியும்? ஒரு குழந்தையின் தும்மல். ஒரு குழந்தை தும்மிரட்டும், ஒரு வினாடி பாருங்க, இருக்கிற எல்லா கோப தாபங்கள் எல்லாம் போயிடும். யார் வீட்டு குழந்தை கூட இருக்கலாம், பிடிக்காதவனுடைய குழந்தையா கூட இருக்கலாம். ஒரு சிறிய மனதை ரசனைக்குரியவராக மாற்றுவது. மனம் ரசனைக்குரியவதாக இருக்கின்ற பட்சத்திலே நமக்கு சிரமங்கள் அவ்வளவு சுலபமாக நம்மை நோய்வாய்ப்படுத்தாது. நாம ரசிக்கிறதே இல்லைங்க. வாழ்க்கை எங்க ரசிக்கிறோம்? சமீபத்தில் ஒரு சொல் படித்தேன், ரொம்ப பிடிச்சது அந்த சொல். ஒரு சபையில சொன்ன, சபை ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தது. சொன்ன உடனே ஒரு 2-3 வினாடிகள் கழித்து அப்படி ஒரு சின்ன ஒரு அசைவு தெரிஞ்சது. அதை விட பெரிய அங்கீகாரம் இதுவரைக்கும் நான் பெற்றதில்லை. அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க. ரோஜாவை விற்றுவிட்டு அதை விட சிறப்பானதாக எதை வாங்கிவிட முடியும்? ரொம்ப ஆழமா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு முழம் மல்லிப்பூ வெளியில இப்போ 5 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. அதை விட மேலானது உன் வீட்டு செடியில் பூத்த ஒற்றைப்பூ. உனக்குன்னே உன்னுடைய தண்ணீரை வாங்கிக் கொண்டு, உன்னுடைய எருவை வாங்கிக் கொண்டு உன் வீட்டு வாசலில் பூக்கின்ற அந்த ஒற்றைப்பூ எவ்வளவோ உன் வாசலில் காத்திருக்கிறது. ஆனா நீ தான் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருக்கிற. பெட்ரோலுடைய புகையை ஊதிவிட்டு ஒரு வினாடி நின்று வாழ்க்கையை ரசித்தல். யார் சொன்னாலும் அது விளங்காதுங்க. யார் சொன்னாலும் எந்த விஷயமும் யார் வேணாலும் சொல்லலாம்ன்றது இல்ல. சில விஷயத்தை சில பேர் தான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல எந்த விஷயத்தையும் யார் வேணாலும் சொல்லிக்கலாமா?
இப்போ நான் சொல்றதுன்னா உனக்கு தெரியாதா? எதுக்கு என்ன கூப்பிடுறது எவ்வளவு பாடு தெரியுமா? கூப்பிட்ட உங்களுக்கு தான் தெரியும், வருங்காலத்தில் உங்களுக்கும் தெரியும். ரொம்ப பாடு. போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளம்புறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த பிள்ளைய கூட அனுப்பி எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா சில விஷயம் சில பேர் தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்லிட முடியாது. நம்ம அக்பர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ராஜாவா இருந்ததா சொல்றாங்க, முகலாய பேரரசர். அந்த அக்பருடைய அவையில இருந்த மந்திரிக்கு பேரு பீர்பல். அந்த பீர்பல் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டே இருந்தானா, என் வாழ்க்கையை மாற்றிய குருவாசகம். இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல குருமார்கள், டீச்சர்ஸ், என்னதான் இருந்தாலும் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு அப்புறமா வர ஐ எம் ஆல்சோ எ டீச்சர். பீர்பல் வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தானா. நேரா அக்பர் போய் சொன்னாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் தியானம் முடிச்சுட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த? தியானம் பண்ணிட்டு இருந்த. தியானம் பண்ணா எல்லாம் கிளியர் ஆகும், வெட்ட வெளிச்சமாகும், ஞானம் கிடைக்கும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. பீர்பல் சொன்னா, நானும் சொல்லி தர முடியாது, குரு தான் சொல்லி தர முடியும். அப்ப அந்த குருவை கூட்டுவான. குருலாம் வர மாட்டார், நீ தான் போகணும். நான்லாம் போக முடியாது, குருவை கூட்டிட்டு வா, அதெல்லாம் வர முடியாது. அப்ப பாரு, உன்ன மாதிரி தியானம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கிறான், நான் அவங்ககிட்ட கத்துக்கிறேன். அவங்கிட்டே கத்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டாராம் 10 நாளைக்கு அப்புறமா, இங்க வா பீர்பல், ஒரு ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு நான் தியானம் செய்கிறேன், எப்படி செய்யறேன்னு பாரு. தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பீர்பல் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவருக்கு தவம் கலைஞ்சிருச்சு. யாருக்கு? அக்பருக்கு. வெளியில இருந்து இவன் நின்றுட்டு இருந்தான்ல, அந்த சேவகன் காவலாளி, அவன் உள்ள ஓடி வந்துட்டான். அலம்பனா அப்படின்னு வந்துட்டான். அக்பரை கைது செய் அப்படின்னாரு பீர்பல். அவன் திக்கு விக்கு நிற்கிறான். உடனே கோவம் வந்துருச்சு அக்பருக்கு. நான் தியானம் செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டு என்னை கைது செய்ய சொல்கிறாயா? இவனை உடனே கைது செய்யினா. காவலாளி உடனே போய் அவனை கைது செஞ்சிட்டான். பீர்பல் சொன்னா, இப்ப காவலாளி கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்னை கைது செய்ய சொன்னேன். அவன் கேட்டானா? இப்ப நீ என்ன சொன்ன? அதே வார்த்தையை தான் சொன்னேன். அவன் கேட்டான்ல, யார் வாயிலிருந்து எப்போ எந்த சொல் வரணுமோ அந்த வாயிலிருந்து அந்த சொல் வந்தாதான் அதுக்கு பலனே தவிர எல்லோரும் எல்லா வார்த்தையும் சொல்லிவிட முடியாது. குரு என்பவன் வேறு, சாதாரணமானவன் என்பது வேறு. யாரிடத்தில் எந்த சொல் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்றான் பீர்பல். நாம் சில வாயிலிருந்துதான் சில விஷயங்களை கேட்க வேண்டும். ஆனால் சொற்கள் வந்து விழுகின்ற பொழுது யாருடைய வாயிலிருந்து அது வந்தாலும் பல நேரங்களில் அது நமக்கு குருவாசகமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் அதை மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூத் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய லாங்குவேஜ். இப்போ நாம போராடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் கிட்ட வேகமா பேசினா நமக்கு புரியாது, அப்படிதானே? இந்த பிள்ளைங்க கிட்ட ஸ்லோவா பேசினா புரியாது. இதுங்களுக்கு இது ஃபாஸ்டா பேசணும், ஸ்லோவா பேசுங்களேன், கேட்கவே மாட்டான். இவ்வளோ நேரத்துக்கு சொல்ல வேண்டியது இப்படி சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு பேசுனீங்க? அப்பா பேச்ச கேட்காததுக்கு, பெரியவங்களுடைய பேச்ச அவங்க கேட்காததுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. லாங்குவேஜ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அவங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. அந்த ஃபாஸ்டான விஷயத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் நம்ம கிட்ட இல்ல. இந்த மாதிரியான கிரௌட நாம கையில பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கோம். நாம ஃபாஸ்டா இல்லைன்னா அவர்கள் கை நழுவி போய் விடுவார்கள். அதே போல் இவர்களை நீங்க கையில கொஞ்சம் வச்சிருக்கணும், கொஞ்சம் நிதானமா பேசும். நீங்கெல்லாம் நிதானமா பேசலன்னா இவங்க கை நழுவி போயிடுவாங்க. எதுவுமே சொல்லிக்கிறேன் பிள்ளைகளே, வாழ்க்கையில் நமக்கான ஒரு வாய்ப்பு. யார் இப்பதான் சொன்னாங்க, வாய்ப்பை தான் நாம் போய் தட்ட வேண்டும், வாய்ப்பு நம் கதவை தட்டாது. ஒரு வித்தியாசத்தை சொல்றேன், வாய்ப்புகளை நாம் 100 தடவை தட்டலாம், நம் கதவை வாய்ப்பு ஒரு முறை தான் தட்டும்.
அந்த ஒரு முறையை we should seize. அதை சீஸ் பண்ணிக்கணும். அதை தவற விடுகின்றவன் வாழ்க்கையில் தோற்கிறான். இப்ப பாருங்க, ஒரே விஷயம்தான் சொல்லுகின்ற முறையிலும் சொல்லுகின்ற புரிதலிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க. யூத்தினுடைய லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடித்தமான லாங்குவேஜ்ங்க. அது ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன் தெரியுமா? பதில் சொல்லுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாதுங்க. பதில் சொல்லுவது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன் டீச்சருக்கு கோவம் வருது தெரியுமா? கேள்வி கேட்டா. இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்ல. பதில் சொன்னால் கீழே போயிடுறாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல நிக்கிறாங்க. அப்படிதானே? நாங்க கேள்வி கேட்கறோம், நீங்க பதில் சொல்லல, அப்பதானே உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறோம். கேள்வி கேட்கிறவன் தான் பெரிய ஆள் இந்த உலகத்துல. கேள்விகள் கேட்பது, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனுஷன் சாக்ரட்டிஸ். அவருக்கு வேற எந்த பிலாசபியும் கிடையாது. He's a philosopher ன்னு சொல்லுவாங்க. What is the philosophy of Socrates? யார்கிட்டயே கேட்டு பாருங்க. நான் டாக்டரேட்ங்கிறதே PhDங்கிறதே philosophy in doctorate. எனக்கே தெரியாது philosophy என்ன சொன்னா சாக்ரட்டிஸ். ஒன்னும் இல்ல, சாக்ரட்டிஸ் உடைய philosophy raising questions. Why not? இப்போ நான் வந்து 7S போன் ஒன்று வாங்கினேன். 6 மாசத்துக்கு முன்னால அந்த போனுடைய விலை தெரியும். இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு விலை. 6 மாசமோ 7 மாசமோ ஆச்சு. விலை சரியான விலை. ஜெட் பிளாக்கா, இது இன்னும் விலை. வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. என் வீட்லயே இருக்கிறானே, பார்க்கறதுக்கு ஹீரோவா இருப்பான், நான் வில்ல. என் பையனை தான் சொல்றேன், அவன் இருந்தான். ரெண்டே வார்த்தையில யூத் இப்படி ஓடிறீங்க. உங்களை சொல்லல, உங்களை விட கீழ் நிலையில இருக்காங்க பாருங்க. உங்களை விட ஒரு 5-6 வயசு கீழ் நிலையில இருக்காங்க பாருங்க. அவங்கள நீங்க சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். உங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, உங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் 2 வார்த்தை வச்சிருக்கிறான். Why not? So what? 2 விஷயம் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறான் அந்த 2 சொல்லல. phone for me அப்படினா 7C 128 GB. so what? 78,000 ரூபாய் தானே. why not? உனக்கான்னு கேட்டா கேக்குறான். why not? 78,000 ரூபாய் போனை நான் வச்சுக்க முடியாதாங்கிறான். என்ன சொல்றது? நான் ஒண்ணு சொன்னேன், இங்க பார், தரமாட்டேன், உனக்கு கிடையாது, நான் சொல்ற பேச்சதான் நீ கேட்கணும். எது வரைக்கும்? நான் சம்பாதிச்சு உன்னை பாத்துக்கிற வரைக்கும் நான் சொல்றதுதான். நீ சம்பாதிச்சு என்ன பாத்துக்கிறல்ல, அப்போ நீ சொல்றதுதான். அது லைஃப்ல வர போறது இல்ல. நீ சம்பாதிச்சு உன்னதான் பாத்துக்குவியே தவிர மாவனே நான் சாவர வரைக்கும் என்னதானே பாத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால நான் பாத்துக்க மாட்டேன், என் கையால நீ பாரு. இதுதான் ஜெனரேஷனுக்கான கேப். அவன் என்ன சொல்றான்? நீ 1000 தான் இருந்தாலும் நான் சொல்வதை கேள். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? உங்களை நீங்களே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற தொடங்குகின்ற பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். இப்பொழுது யார் உங்களை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் பேச்சை கேளுங்கள். ஒன்னு சொல்றேன் பிள்ளைகளை, நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா ஜெயிக்கணுமான்னு சொல்லும் பொழுது, ஜெயிக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தோத்துட்டா எவன் சொல்றதையும் நம்ம கேட்கணும். ஜெயிச்சிட்டா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். அதனாலேயே ஜெயிக்கணும்னு சொல்றேன். அதனாலேயே ஜெயித்து நாம் வர வேண்டும். உங்களுடைய லாங்குவேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த questions. You raise questions. நீங்க question கேட்கிற ஒரு விஷயத்தை, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க. நான் எப்பவுமே எப்படின்னா, ஏதோ படிச்சேன்னு வச்சுக்கங்களேன், எங்க வீட்டுல வந்து எங்க தெருவுல வந்து ஏதோ ஒரு திருடு போச்சு. ஒரு கிழவி வந்து டிவி பார்த்துட்டே இருந்திருக்கு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். கடைசியா பார்த்தா LED டிவி நல்லா இருக்குது, அதையும் தூக்குறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் தூக்கிட்டு போறான். கிழவி சொல்லுது, டிவியை திருடுற மாதிரிலாம் டிவியில வருது பாரு. அப்படிங்குது. அந்த அளவுக்கு உள்ள போயிடுறது. நான் எப்பவுமே ஏதாவது படிச்சேன்னா உள்ள போயிடுவேன். எது படிச்சாலும்
அதான் என்னுடைய வெற்றி, என்னுடைய அது பேஷன். பேஷன்ங்கிறது வேற எதுவும் இல்லை. யூ கெட் யுவர் செல்ஃப் இன்டு இட் 100%. 100% நீ எதையும் நீ தருகிறாயோ அதுதான் உன்னுடைய ரொம்ப பேஷனான ஒரு விஷயம். நான் என்ன செய்கிறேன், ஒரு விஷயத்தை வாசிக்கிற, என்னுடைய வீடு வந்து ராயப்பேட்டை. எத்தனை பேர் இங்க சென்னை வாசிகள்னு எனக்கு தெரியல. இப்போ சென்னை வாசிகளா இருக்கிறீங்க எல்லாருமே. ராயப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிறது பாரதியாருடைய வீடு. என் வீட்டுல இருந்து 150 அடி நடந்து போனா பாரதியாருடைய வீடு. பாரதியாருடைய எந்த பாட்டை படிச்சாலும் மனசு சரியில்லைன்னா நேரம் அங்க போயிருவேன். இப்ப அந்த வீட்டுல உட்காந்துருவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் வெளியில கிளம்பி வருவேன். அப்படி நிறைய ஆசை எனக்கு. நான் படிக்கின்ற இடங்களுக்கு நான் போகணும்ட்டு. அந்த மாதிரி நான் படிக்கின்ற இடங்களுக்கு போகணும்னு விருப்பப்பட்ட ஒரு இடம் பிரான்ஸ், பாரிஸ். இந்த வெர்சாயில் பார்க், பேலஸ், லூவர் மியூசியம், நோதர் டேம், சீன் நதிக்கரை. ரொம்ப ஆழமான ஈடுபாடு. எது ரொம்ப ஆழமான ஈடுபாடோட இருக்கிறோமோ அது நம்மை வந்து சேரும், அல்லது நாம அங்க போயிருவோம். அந்த ஈடுபாட்டினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து. அந்த மாதிரி உங்க வயசுல ஒருத்தன் மகாபாரதம் படிச்சிருக்கான். அவன் நேரா குருஷேத்திரம் போய் உட்காந்துட்டான். அவன் பேர் வருண். உங்க வயசு இருக்கும். போய் உட்காந்துட்டு அந்த மண்ணை தடவி பார்த்துட்டே இருந்தானா. எனக்கு புதிய டைமென்ஷன் கிடைச்ச ஒரு இடங்க. டீச்சர்ஸ் நான் சொல்றேங்க, நாம் கற்ற கல்விதான் ஞானம் என்று நாம் நினைக்கிறோம். நம்மிடத்தில் பாடம் படிக்க வருகின்ற குழந்தைகள் நமக்கு குருமார்களாக மாறுகிறார். பல விஷயங்களை அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு இடத்தில் நின்று விட்டோமோ, அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கீழே போகின்ற சூழல் வருகிறது. நான் ஒரு ஆசிரியராக பல நிலைகளில் அப்படி உணர்ந்திருக்கிறேன். அவன் போயிருக்கிறான் வருண். அவன் கீழே அப்படி தடவி பார்த்தானா அந்த நிலத்தை. ஒரு காவி உடை அடிந்த ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாரா, என்ன பண்ற? இங்கதானே போர் நடந்தது, அத பாக்குறேன் நானா. போர் நடந்ததா? யாருக்கும் யாருக்கும் நடந்தது போர்? அவன் சொன்னா, அந்த பையன் சொன்னா, பாண்டவருக்கும் யாருக்கு நடந்தது? கௌரவர்களுக்கும் நடந்தது. அவன் சொன்னா, நான் இல்ல. குரு சொன்னாரா, இல்ல, பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கல. யாருக்கும் யாருக்கும் போர்னு தெரியலனா உன்னால் மகாபாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவன் சொன்னா, அப்படிதானே, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே, அது இல்லங்கிறார் அவரு. அப்ப யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, பாருங்களேன், எனக்கு புதிய டைமென்ஷன். நான் ரொம்ப ஆழமா வியாசர் எல்லாம் படிக்கிறவன் இல்லையா. பஞ்ச புலன்கள் இருக்குல்ல, ஐம்புலன்கள், அதுக்கும் 100 இச்சைகள், 100 இச்சைகளுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதமா. பாருங்களேன், இப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, the maximum, the beautiful phenomena under the sky is your body. Wonderful phenomena, wonderful phenomena. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த உலகத்துல எப்பொழுதுமே மருத்துவம் தோற்கவே தோற்காது என்பதற்கு ஒரே ஒரு வரம் எது தெரியுமா? இந்த உடல். அது எப்படிங்க மருத்துவம் தோற்காதுன்றதுக்கும் இந்த உடலுக்கும் என்னங்க தொடர்பு? அப்படின்னா, இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 700 crore. 700 கோடி பேருக்கும் உடம்பு ஒரே மாதிரி தான். இந்த இடத்துல அறுத்தா இந்த நரம்பு இருக்கும்னா உனக்கும் அறுத்தாலும் அங்கதான் இருக்கும். பெரிய விஷயங்க இது. இதுதான் இட்ஸ் a miracle. Body is a rare phenomena. கண்ணு, காது என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்ல. வாய்க்கு மூடி இருக்கு, மூக்குக்கு இல்ல. உடம்புக்கு மூடி இல்ல. பாருங்களேன், கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த குரு சொல்ற. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து, கண் சென்று பற்றும், போய் பார்க்குமா கண்ணு, காது வந்து விழும். போய் பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழறதுக்கு மூடி இல்ல. அது உன் கண்ட்ரோல்ல இல்ல. உன் கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதான் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. சொல்லிட்டு இந்த 5 புலன்களுக்கும்
கௌரவர்களுக்கும் நடந்ததுதான். பையன் உங்களை மாதிரி புத்திசாலி. He raised the question. Then who is Karna? 5 புலன்கள்னா பஞ்ச பாண்டவர்களா, இவன் 6வது ஆளாச்ச. அவர் குரு சொன்ன பதில் பாருங்க, அவர் தான் மனசாட்சியாம். அது எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. ஆனா நான் ஏன் அப்படி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்ட்டு காரணத்தை சொல்லுமா. நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் கோமா கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அது காரணங்களை சொல்லுமா. அதுக்கு பேர் தான் மனசாட்சியம். அதான் கர்ணனா. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருங்க. இப்ப இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள வரும்போது வேறு, வெளியில போகும்போது வேற மாறிடுவீங்க. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் வயசானதுங்க தானே, எல்லாம் அபோவ் 80. அதுங்கெல்லாம் ஏன் இச்சை பக்கத்துல நின்னுச்சு அப்படின்னா, வயசாயிடுச்சுங்கிற காரணத்தாலேயே அவர்கள் எல்லாம் இச்சைகளை துறந்த ஞானிகளாக ஒருபோதும் அவர்களால் மாற முடியாது என்பதனை சொல்லுவதற்காகத்தான் வயதானவர்களை கொண்டு போய் அங்க நிறுத்தினானா. இதுல அடுத்த கேள்விதான் சூப்பர். அப்போ ஹூ இஸ் கிருஷ்ணா? அவரை ஏன் டிரைவரா வச்சார்? ஹீஸ் a டிரைவர் இல்லையா? பார்த்த சாரதி. பார்த்தன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு டிரைவர். ஹீஸ் a டிரைவர். ஏன் டிரைவரா வச்சானா, கடவுள் என்பவன் அறம் சார்ந்தவன். கடவுள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உன் 5 புலன்களும் இச்சைக்கு பக்கத்தில் போக முடியாதபடிக்கு அதை கண்ட்ரோல் பண்ற டிரைவரா இந்த கிருஷ்ணனை வைத்துக் கொண்டால் இச்சைகளை ஜெயிக்கலாம் என்பதற்காக தான் கிருஷ்ணனை வச்சான்னு சொன்னான் பாருங்க. உங்க வயசு பையங்க மகாபாரதத்திற்கு கொடுத்த விளக்கம் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத விளக்கத்தை மகாபாரதத்திற்காக ஒரு இளைஞன் கொடுத்து விட்டு அப்படி போயிட்டான். 1000 பேர் வந்தாலும் இதை தாங்க முடியலையே. நான் சொல்றேன், உங்க எல்லோருக்குமான இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? You don't control yourself. யூத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது. கண்ட்ரோல் இல்ல. நமக்குள்ள நம்ம கண்ட்ரோலா இருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பிடித்தமான விஷயம். எனக்கு கென்னடி ரொம்ப பிடிக்குங்க. கென்னடி, ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்காவில் புஷ் இருக்கார்ல, புஷ் வந்து பிரசிடென்டா இருக்கும்போது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அழைப்பின் பேர்ல லீடர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு 16 நாடுகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் நான் போயிருந்தேன். 2005ல போயிருந்தேன். இட்ஸ் a great experience. எனக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்னை கூப்பிட்டு இருந்தது. அப்போதான் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன் அண்ட் அவுட், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாமே 24 days ப்ரோக்ராம் இருந்தது. ஜாம்பியா, மெடகாஸ்கர், கேப்டவுன், சிங்கப்பூர், அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. 16 நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. இந்தியாவில் நான் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த அமெரிக்கா நாட்டினுடைய ஒழுக்கம் என்ன தெரியுமா? வேற எதுவும் இல்லைங்க, தனி மனித ஒழுக்கம்ங்க. அவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? என்ன ஆட்சி செய்யறவன் ஒழுக்கமா இருக்கணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேங்கிறான். நம்ம நாட்டில் அப்படியே மாற்றம் பாருங்க. நாமெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், நம்மள ஆட்சி செய்யறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அங்க டாய்லெட்டுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கான். அங்க போனா ஃப்ரீ, வெளியில போனா ஃபைன். நம்ம நாட்டில் உள்ள போனா ஃபைன், வெளியில போனா ஃப்ரீ. அவன் சாராயம்ல அத தனியார் கிட்ட வச்சிருக்கான், கல்வி கூடத்தை கவர்மெண்ட் வச்சிருக்கான். நம்ம ஊர்ல சாராய கடையை கவர்மெண்ட் வச்சிருக்கான், கல்வி கூடத்தை தனியார் வச்சிருக்கான். நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்குமான விசிபிளா நான் பார்த்த ஒரு விஷயம். எனக்கு ஜான் எஃப் கென்னடியே எல்லா விஷயங்களும் பிடிக்கும். என்ன மாதிரியே இன்னொருத்தனுக்கும் பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் தான் கிளின்டன். அந்த கிளின்டனை பாருங்களேன், கென்னடி மாதிரியே நிப்பாரு, அந்த கோட் அப்படியே இருக்கும், நின்று பேசுறது மேடையில. கென்னடியை நல்லா பார்த்தவங்களுக்கு கிளின்டனை பார்த்தா தெரியும். கென்னடி தான் கிளின்டனுடைய குரு, இன்ஸ்பிரேஷனே அவர் தான். நமக்கெல்லாம் யார் இன்ஸ்பிரேஷன் நம்ம தான் சொல்லணும். அவனுக்கு அவங்க தான். ஆனா கென்னடி செய்யாத ஒரு வேலையை கிளின்டன் பண்ணிட்டார். அந்த செக்ரட்டரியோட பாலியல் பிரச்சனையில பேர் என்ன சார்? கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க பாருங்க, மோனிகா.
கரெக்டா? பேசிட்டு இருக்கிறாங்க, கையில மொபைல் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, வந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு வெர்டிக்ட் ஆயிடுச்சு, அவர் தான் வந்து குற்றவாளி, ஹிஸ் கில்ட் சொல்லியாச்சு, அவர் அடுத்த வாட்டி பிரசிடென்ட் கிடையாது. ஹிஸ் பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் டூம்ட் சொல்லியாச்சு. அன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறார் அவர். நம்ம ஊர் ஆட்களா இருந்தா எங்க இருப்பாங்க இந்த மாதிரி வெர்டிக்ட் வர அன்னைக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இவரும் மீட்டிங்ல இருக்காருங்க. அவர் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாரியா, கிளின்டன் கிட்ட கேட்ட ஒற்றை கேள்விதான் நமக்கு இன்னைக்கு சிலபஸ். நீங்க குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு, ஆனா இவ்வளவு பிரமாதமா பேசிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல கவலையோ கோபமோ அவமானமோ இல்லையா? இது கேள்வி. கிளின்டன் தந்த பதில பாருங்களேன், ஃபேண்டாஸ்டிக் பதில் கொடுத்தார். எஸ், ஐ நோ, அது எனக்கு அவமானம் தான். எஸ், ஐ எம் ஆங்கிரி. என்னுடைய லைஃப் வந்து கீழே போயிடுச்சு. மை ஸ்ட்ரகிள்னு ஒரு புக்ல எழுதி இருக்காரு. முடிஞ்ச அந்த புக்கை வாங்கி படிச்சு கடந்துருங்க. கிளின்டன் புக், மை லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் சொல்றார், எஸ் எனக்கு கோபம் தான், எனக்கு அவமானம் தான், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையில நிறைய அறைகளை வைத்திருக்கிறேன், அந்த அறைகளில் ஒரு அறையில் இந்த அவமானத்தை போட்டு பூட்டி வைத்திருக்கிறேன். இந்த அவமானத்தை என் வாழ்நாளின் ஒவ்வொரு வினாடியிலும் நான் கலக்க மாட்டேன். நம்ம என்னங்க செய்யறோம்? காலையில யாராவது கெட்ட வார்த்தையில நம்மளை திட்டா சாயந்தரம் வரைக்கும் அந்த கெட்ட வார்த்தையோட தானே வாழறோம். அந்த வினாடியில் அந்த வலியை, அந்த வேதனை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு தேவைன்னா எடுத்து அழுதுட்டு மறுபடியும் பூட்டிடணும். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல பார்த்தேன், ஒரு விஷயம் உனக்கு துக்கமாக இருக்கிறதா, அழுது தீர்த்து விடு, மறுபடியும் அதே விஷயத்திற்காக அழாது. பிடிச்சதுங்க எனக்கு அந்த சொல். எனக்கு இந்த கிளின்டன் சொல்வதை பிடித்திருக்கிறது. வாழ்க்கையில் நாம் உன்னத நிலைக்கு போவதற்கு சில பல புரிதல்கள் நமக்கு இல்லைன்னா நம்மால் அடுத்த கட்டத்திற்கு ஏற முடியாது. லெனின் ஒரு ஆள் தெரியுமா உங்களுக்கு? யாரு? அந்த லெனின் இல்ல, இப்ப நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு லெனின், எடிட்டர் லெனின் தெரியுமா? பி லெனின் வருமே, படத்தொகுப்பு பி லெனின், படத்தொகுப்பு பி லெனின். He is a masterங்க. He is a master. எங்களுடைய ஆவண படத்துக்கு அவர் வந்து எடிட் பண்ணாருங்க. அவரை சந்திக்கிறதுக்காக நான் பிரசாத் ஸ்டுடியோ போறேன். நாங்க இப்ப நின்றுட்டு இருக்கோம், எங்களை கூப்பிட்டாரு, நாங்க போயிட்டோம். அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்காரு. போயிட்டோம் நாங்க. பின்னால எங்களுடைய தோழர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க வரத்துக்கு முன்னால ஒண்ணு நடந்ததுங்க இங்கன்னு. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அந்த மரத்தடியில தான் அவர் நின்றுட்டு இருந்தாரு. யாரு? உள்ள ஒரு படச்சுருள் இருந்தது, அதை அவர் திருப்பி அனுப்பிட்டாரு. என்ன திட்டுங்கிறீங்க அப்படின்னு. ஏன் திட்டுறாரு? என்ன எடுத்துட்டு போயிடுங்க, நான் பண்ண மாட்டேன், எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், நீங்க பண்ணி கொடுக்கணும்னு அவர் அங்கேயே நிக்கிறாரு. எடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறாரு. அப்படி எடுத்துட்டு போயிடுங்கன்னு அவர் யார்கிட்ட சொன்னாருன்னா சங்கர் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன படம் எந்திரன். பண்ண மாட்டேன்னு சொல்றாருங்க. எங்களுடைய சின்ன ஆவணப்படத்தை பண்றேங்கிறாரு, பெரிய விஷயங்களும் வேண்டாங்கிறாரு. பீம்சிங் உடைய பையன் அவரு, ஒரு பெரிய லெஜெண்ட் பீம்சிங், அவருடைய பையன். அவரை ஒரு நாள் எங்க காலேஜ்க்கு கூப்பிட்டிருந்தேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான விழாக்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு புறம் இருக்க, ஒரு துறையில் வித்தகம் படைத்த அந்த அவர்களுக்கு பேசுவது ரொம்ப சுலபம், சாதாரணமா தான் பேசுவாங்க, ஆனா ஆழமான விஷயங்கள் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களை கூப்பிடுங்க, அவங்க தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லட்டும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமா பேச மாட்டாங்க, நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமான குழந்தைகள் அங்க அவயவங்களில் இருக்கும் ஆர்ப்பாட்டங்களை பார்க்காமல் என்ன சொல்லுகிறார்கள் என்பதிலே கவனம் வைப்பவர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது கேளிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கப்படும். அறிவு சார்ந்த விஷயங்கள் வரும். லெனினை கூப்பிடுறேன் ஒரு நாள் எங்க காலேஜ்க்கு, லாங்குவேஜ் ஆஃப் சினிமா பேசுங்க பிள்ளைங்கிட்ட அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கு, பட் கிராமர் கிடையாதுங்கிறாரு. அப்புறமா சொல்றாரு, இல்ல கிராமர் இருக்கு, லாங்குவேஜ் இல்லங்கிறாரு. மாற்றி மாற்றி அவருடைய விஷயங்களுக்கு அவர் சொன்ன அந்த பட்டியல் இருக்குல்ல, பிரமாதமான பட்டியல் அவர் முன்வைக்கிறார்.
எடிட்டர் தான் ஒரு படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தா யாருன்னா எடிட்டர் தான். அவர் லஞ்ச் டைம்ல நாங்க இந்த மாதிரி பூ கொடுக்க மாட்டோம், நாங்க ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுப்போம். வெயில் நேரத்துக்கு ஃப்ரூட் பாஸ்கெட் நான் கொடுத்தேன். அவர் அதை வச்சுட்டு போயிட்டார். ஒரு ஜொல்லாம் வச்சுட்டு கிடுன்னு ஓடிட்டாருங்க. வெளியில சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு, வெளியில போயிட்டாரு. நாங்கெல்லாம் பிரியாணி போடுவோம் SIT காலேஜ்ல. முஸ்லிம் பிரியாணினா அப்படி இருக்கும், தகன்னு. அவங்க போயிட்டாங்க, சாப்பிடல. அவர் நான் வெஜிடேரியன், சாப்பிட மாட்டார் போல இருக்கு, போயிட்டாரு. நான் ஓடுறேன் பின்னாலேயே. சார் நாங்க இதுல பாஸ்கெட் விட்டுட்டு வந்துட்டேங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் கொடுக்குறேன் சார், ஒரு நிமிஷம் இருங்கன்ற. அவர் ஆட்டோல எதுலயே போறாரு, ஆட்டோல போறாருங்க, நிக்கிறாரு. சரி பர்வீன் நானே வரேன் அப்படின்னாரு. சரி சார்னு கூட ஜொல்லாம் வச்சுக்கிட்டு கூடவே நடந்து வர்றாரு. வெயில்ல நடந்து என்னுடைய கேபின் உள்ள டிபார்ட்மெண்ட்ல உட்கார சொன்னேன். உட்கார்ந்தாருங்க. அப்படியே பகிர்ந்துக்கிறேன் பிள்ளைகளா, அந்த எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஞானத்தை அப்படியே உனக்கு அப்படியே தள்ளி விட்டுறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா நான் ஒழுங்கா சொல்லுவேன், அதே ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா கரெக்டா உனக்கு புரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணார், இப்படி என்னுடைய கேபின்ல உட்கார்ந்தாருங்க. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டார். ஐயோ சார், உடனே கேன்டீன்ல இருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், கேன்டீன்ல இருந்து ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறார். போனவர் உட்காந்துட்டு அவருக்கு ஏதோ மூடு உட்காந்து பேசுற. பேசிட்டு அவர் சொன்ன வார்த்தை, லெஜெண்ட் நான் என்ன பர்வீன் அப்படின்னாரு. எப்படி சார் சொல்றது, நீங்க சொல்லுங்க லெஜெண்ட் நான். Who is legend? Anybody? Sir? Who does not? What is that legend? Branda. Still in a particular. Skilled. பெருமை மிக்க. லெஜெண்ட் அப்படி பாருங்களேன். பெஸ்ட், பெட்டர், பெஸ்ட், எக்ஸலென்ட். ஓகேவா? நீங்க சொல்றது ஸ்கில்டு இதுக்குள்ள வந்துரும். Who is legend? No one can beat him. What coin சொல்லுங்க. தமிழ்ல கூட சொல்லலாம். நான் தமிழ்ல வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, PhD எல்லாம் படிச்சு கூட எனக்கு தெரியல. காலத்தால் காலத்தின் சின்னம் இல்ல, அது எதுக்கு வேணாலும் சொல்லிக்கலாமே சார். லெஜெண்ட், காலத்தை வென்றவர். வாட் காயின் அந்த ஐ படத்துல சொல்லுவான்ல, நீங்க எதை சொன்னாலும் லெஜெண்ட்ங்கிறது அதுக்கும் மேல, பெருமை மிக்கவன் அதுக்கும் மேல, காலத்தை வென்றவர் அதுக்கும் மேல, ஸ்கில் பேஸ்ட் அதுக்கும் மேல, எல்லாம் அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. ஒண்ணுனா அது 11, நான் 11னா அது 111. என்ன இருந்தாலும் லெஜெண்ட் இஸ் a legend, அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது. என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஆனா இங்கிலீஷ் இஸ் a beautiful language. My God. உருது மாதிரி, ஹிந்தி மாதிரி, சன்ஸ்கிரிட் மாதிரி, தமிழ் மாதிரி, எனக்கு ரொம்ப பிடித்தமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளவு சந்தோஷமான சொல்லுங்க அது. ஐ ஸ்டாண்ட் அண்டர், நீ என்ன சொல்றியோ ஐ ஸ்டாண்ட் அண்டர். எல்லா பிரச்சனையும் எதுக்கு வருது? நான் எங்க வீட்டுல சொல்லுவேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அக்செப்ட், ஐ அகாமடேட், ஓகே ஐ டாலரேட், ஓகே ஓகே ஐ வில் அட்ஜஸ்ட், I don't agree, I understand you. Okay. எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துல. Agree, adjustment, understanding, tolerance. எவ்வளவு வார்த்தைகள் வந்துருச்சு. இங்கிலீஷ்ங்க சூப்பர் லாங்குவேஜ் அது. இங்க பாருங்க லெஜெண்ட் அப்படிங்கிறது சூப்பர். அவர் what is legend பர்வீனர்? நல்லா சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். என்ன தெரியலங்கற? தெரியலலாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. சரி சார். ஒருத்தர் இருந்தா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அவரு முன்னா சொல்லுவாரு, என்ன மாதிரிலாம் சொல்லல.
அத நான் உனக்கு அப்படி சொல்றேன். ஒருத்தர் தானா, அவன் வந்து போட்டோகிராஃபரா. தம்பி போட்டோகிராஃபர். யாரு போட்டோகிராஃபர் அப்படின்னா, நம்ம நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஹாட் ஷாட் கேமரான்னு ஒன்று வரும். அதுல கோனிக்கால இருந்து 36 போட்ட ஒரு சுருள் போட்டு விட்டுருவானுங்க. அதை எடுத்துக்கிட்டு நான் கேம்புக்கு போயிடுவேன். பத்தாதுங்க, டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருவோம். ஒன்னும் இல்லை, எக்ஸாஸ்ட் ஆயிடும். ரொம்ப கவலையா இருக்குங்க அது. இப்ப டிஜிட்டல் வந்ததுல இருந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. யார் நல்ல கேமராமேன் தெரியுமா? பார்த்ததெல்லாம் பிடிப்பவன் அல்ல, தன்னுடைய பிரேம்ல இதெல்லாம் வரக்கூடாது என்று எவன் கழிக்கிறானோ அவன் தான் போட்டோகிராஃபரா. சேர்த்துக்கிறவன் இல்லையா போட்டோகிராஃபர், கழிக்கிறவன் தான் போட்டோகிராஃபரா. ஒரு பிரேமை செட் பண்ணும் போது இதெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்றவன் தான் போட்டோகிராஃபரா. அவர் சொல்றாரு ஒரு போட்டோகிராஃபர் இருந்தான், அவன் ரொம்ப பிரமாதமான போட்டோகிராஃபர். அவன் என்ன பண்ணா, எது படம் எடுத்தாலும் அந்த படம் வந்து இந்த பத்திரிகையில வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவானா. அதனாலேயே அந்த பத்திரிகையை வாங்குவாங்களாம். வேர்ல்டு ஃபேமஸான ஜேர்னல். அதை பார்த்து பார்த்து ஒருத்தன் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டான். ஃபேன் ஆயிட்டு அவனை டாக்குமெண்ட் பண்றதுக்காக அவனை தேடி திரிஞ்சிருக்காங்க. அவன் கிடைக்கலையாம். 3 மாசம் தேடி அலைஞ்சிருக்கான் அந்த போட்டோகிராஃபரை. க்ரூவோட போயிருக்கான். போனா 3 மாசம் கழிச்சு அவனுக்கு தெரியுது அவன் இந்த இடத்துல தான் இருக்கிறான்ட்டு. அந்த கிராமத்துல போய் கேட்டானா, சார் அந்த போட்டோகிராஃபர் இங்கதான் வந்தா ஏதோ மலை மேல போயிருக்கிறாங்க, எப்ப போனான் தெரியாதுங்க, மலை மேலதான் இருக்கான். க்ரூ எல்லாம் கூப்பிட்டானா, வாடா மலை மேல ஏறலாம். இங்க பாரு, 3 மாசம் உன்னோட நாங்க சுத்திட்டோம், இந்த மலை எல்லாம் ஏற முடியாது, நீ வா பாத்துக்க, நான் போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அந்த ஆட்கள் கிளம்பிட்டாங்க. இவன் கேமரா வச்சுக்கிட்டு மேல ஏறினானா. செராய்ப்போட 8 மணி நேரம் ஆச்சாங்க மேல ஏறி பார்த்தா அது ஒரு பனி மலை. சுத்தி சுத்தி பாக்குறான், ஆளை காணும். ஒரு இடத்துல தொப்புன்னு உட்காந்துட்டானா. அவனால முடியல, உட்காந்துட்டான். உடம்பெல்லாம் சிராய்ப்பு. உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மலை முகட்டுல ஒரு சின்ன லைட் எரியுது, ரெட் லைட். உடனே இவன் தான் அப்படின்ட்டு இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்க தேடி போயிருக்கும் போது அதுக்கு பின்னால ஒரு மலைக்கு பின்னால மறைஞ்சு உட்காந்துருக்கானா இவன். சார் உங்களை தான் சார் தேடி வந்தேன்னு போன அப்படின்னா, தேடி வந்தேன். சரி, எப்போ வந்த? 8 மணி நேரம் ஆச்சு ஏறி வந்த. நீ எப்போ வந்த? 15 மணி நேரத்துக்கு முன்னாலியா? 15 நாளைக்கு முன்னாலியா? சாப்பிட்டியா சார்? தூங்குனியா சார்? எதுக்கு சார் வந்த? இங்க ஒரு பனி புலி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. சரி, அத போட்டோ பிடிக்கலான்னு வந்தேன். பிடிச்சிட்டியா சார்? புலி வந்துச்சா சார்? வருமா சார்? நீ எப்போ சார் போவ அப்படிங்கிறானா. தொழிலுங்கிறது அதான், பேஷனுங்கிறது அதான். எப்போ போவோம், எப்போ உட்காரோம் எதுவும் தெரியாது, காத்து இருக்கு. அதற்காகவே வாழ்தல். உட்கார்ந்துருக்கான். இவனும் உட்காந்துட்டான் கூடவே. அடுத்த நாள் நைட்டெல்லாம் வரல. அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்தை அப்போ எழுந்திருச்சு பாக்குறான். இவர் இப்படி தட்டுறாரு, எழுந்திருச்சா புலி வந்துருச்சு. இவன் கரெக்டா அந்த ஃப்ரேம் வச்சிருக்கான்ல, அங்கதான் வந்து உட்கார்ந்துருக்கு. பின்னால பனி உருகுது, லைட் வருது, சூரியன். அதுல இந்த புலி வாய் திறந்து இப்படி காட்டுது. அவன் கரெக்டா ஃப்ரேம் வச்சுட்டான். ஃப்ரேம் வச்சுட்டு அதை பார்த்தான். இவன் நம்ம ஆளு, சார் நான் பார்க்குறேன் சார். அவன் பார்த்தான். நான் பார்த்துட்டு அழுகுறாங்க. இப்படி ஒரு ஃப்ரேம் அவன் பார்த்ததே கிடையாது. அழுது 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 அவன் அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருக்கிறான். அவன் அழறதையே பார்த்துருந்தான் ஒரு வினாடி. புலி போயிருச்சு. இவன் படம் பிடிக்கல. இவன் கடந்து வேதனையில கில்ட் ஆயிட்டான். வெரி கில்ட்டி. சார் என்னால தானே சார் உங்க தவங்கலைஞ்சு போச்சு, அது மறுபடியும் வருமா சார்? போயிருச்சே சார், நீங்க பிடிக்கலையே சார். சார் சாரி சார், நான் தான் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி சார். அது யார் லெஜெண்டுங்கிறதுக்கு அர்த்தம் பாருங்க. உங்க ஃபீல்டில் நீங்க உங்களால இருக்க முடியுமான்னு பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுல நான் இருக்கிறேன், முடிஞ்ச அளவுல இருக்க பாருங்க. சொன்னானா, வேணும்ட்டு தான்ப்பா எடுக்கல. வேணும்ட்டு எடுக்கலையா?
ஏன் சார்? அவர் தந்த பதில் நீ பார்த்துட்டல. என்ன பதில் தெரியுமா? அது என் கண்கள் பார்த்த காட்சியை மட்டும்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் கண்ணில் பட்ட ஒரு காட்சி என் புகைப்படம் அல்ல என்று நினைக்கக்கூடிய லெஜெண்டரி. நம்முடைய விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அப்படி சிக்னேச்சர் போட்டுறணும் பிள்ளைகளா. அந்த சிக்னேச்சர் நம்முடைய சிக்னேச்சரா தான் இருக்கணும். போல செய்தல் கூட யாரும் பண்ண முடியாது, பண்ணினாலும் தெரிஞ்சிடணும். இந்த விஷயங்கள் வந்து சேர்கிறதா? உனக்கு எந்த துறையாக வேண்டுமானாலும் இரு. என்ன சொன்னாரு இப்ப அவரு? கருணாகரன் சார் சொன்னாரு, நீங்க எது செஞ்சாலும் அதை வந்து ஃபுல்லா செய்யுங்க. நான் வந்து டீ கடை வச்சிருந்தாலும் நான் புகழ் பெற்றிருப்பேன்னு சொன்னார்ல. ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லவா? எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு பேச்சாளருங்க, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். உங்களுடைய போய் யூடியூப்ல பாருங்க, ஐ ஹாவ் a dream அப்படின்னு பேசியிருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷார்ட் பண்ணிட்டாங்க அவரை. என்ன பேச்சுங்க அது? அதுல சொல்லுவாரு, ஏ அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய என் சகோதரனே, நீ தெரு பெருக்குகிறாயா? நீ தெரு பெருக்குகின்ற பொழுதும் உன் துடைப்பத்தை எப்படி எடு தெரியுமா? பீத்தோவன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் நீ அந்த தெருவை பெருக்குவாயாக. அவ்வளவு பேஷனா பண்ணுப்பா ஒரு வேலையை, அவ்வளவு பேஷனா பண்ணு. அது பெயினாவே பண்ணாது, அது பெயின் கிடையாது. எப்படி வந்து பேஷன் பெயினா இருக்க முடியும்? உனக்கு ஒரு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியும்ல? கிராஸ் ஹாப்பர் வந்து ஒரு வெஸ்டர்ன் சின்ன பிள்ளை கதை. யாருக்காவது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த கிராஸ் ஹாப்பர் வந்து மியூசிக் வாசிக்கிட்டே இருக்கும், கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். எறும்பு வந்து போய் போய் சாப்பாடு வந்து போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். மழை காலம் வந்துடும், இதுக்கு பசிக்கும், இது எங்கேயும் போய் பார்க்கும், இருக்காது. அப்போ எறும்பு சொல்லும், ஒழுங்கு மரியாதையா வேலை செஞ்சு இருந்தா இப்ப சாப்பாடு கிடைச்சிருக்கோம்ல, மரியாதையா அந்த கிட்டாரை குடு. வாங்கி வச்சுக்கிட்டு இது கொடுக்கும், சோறு கொடுக்கும். சோறு சாப்பிட்டே உட்காந்துருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். ஒழ அப்படின்னு உடனே தெருவில் போய் போய் எல்லாத்தையும் அது மாதிரியே போய் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் இந்த கிராஸ் ஹாப்பர். இதோட கதை முடிஞ்சது தெரியுமா? அடுத்த கதை நான் சொல்றேன். இந்த கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுச்சு? ரோட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது அதால முடியல. அது என்ன பண்ணுச்சு? இங்க பாரு, சோத்தை தூக்கி சுமந்துட்டு போறது உன் வேலை, என் வேலை அது இல்ல. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. மரியாதையா கிட்டாரை திருப்பி கொடு. கிட்டாரை வாங்கிக்கிச்சு. வாங்கிட்டு போய் அது பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வாசிக்க பாக்குது, இன்னும் எறும்பெல்லாம் வேகமா போகுது. கிட்டாரை வாசிக்கிறது நிறுத்திருச்சு. எறும்பு சுலோவா போகுது. உடனே சாயந்தரம் எறும்புகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு. இங்க பாரு, நீ உழைக்கிற, நான் வந்து கிட்டார் வாசிக்கிறேன். நான் கிட்டார் வாசிக்கும் போது உனக்கு வேலை செய்யறது கொஞ்சம் நல்லா தெரியுதா? ஆமா, அது நல்லா தான் தெரியுது. அப்போ ஒண்ணு செய், 10 தானியத்துல ஒரு தானியம் ஒரு ஆள் எனக்கு கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. நான் உங்களுக்காக கிட்டார் வாசிக்கிறேன்னுச்சு. மொத்தம் இருக்குது 1000 எறும்பு. ஒரு நாளைக்கு இதுக்கு 1000 தானியம் கிடைச்சது. என்ன தெரியுமா இங்க டாக்டிஸ்? தனக்கு பிடித்தமான வேலையை செய்து கொண்டே அதில் சம்பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற கிராஸ் ஹாப்பர்ஸ். நீங்கள் எல்லாம் உழைக்கும் எறும்புகள், இதோ நான் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராஸ் ஹாப்பர். எது நமக்கு நிரம்ப பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு அதில் சம்பாதித்துக் கொள்ளுதல், அதில் மேலே வருதல். எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா? நமக்கு பல விஷயங்கள் எது தெரியல. நான் இதுவரைக்கும் சொல்ற, வீட்டுல போய் இன்னைக்கு 2வது முறையாக நீ யோசி, உண்மையில் உனக்கு ஆர்வம் இருக்கின்ற துறை எது என்று யோசி. Give time for that. அதை கண்டெடு, அதை கண்டுபிடி. உனக்குள் தான் அது இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. அதில் நீ கேளிக்கையாக மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். தோனிக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசமே அவ்வளவுதான். தோனி விளையாடுறான், நீ பாக்குற, நீயும் விளையாடலாம். தோனி சம்பாதிக்கிறான், நீ திட்டு வாங்குற. தோனி புகழ் பெறான், தோனி பயணம் போறான், நீ புலி முட்டை போய் ஒரே இடத்துல உட்காந்து நான் உன்னை பாக்குற. கிளம்புங்கிற, ஆடு, நின்று ஜெயித்தல், அதற்குள் போதல். பல நேரங்களில் நமக்கான விஷயங்கள் நமக்கு முன்னாலே இருக்கின்ற பொழுது பல நேரங்களில் நமக்கு அது புரிவதே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப
எப்பவுமே வாழ்க்கையை மாற்றி போடுவது என்பது சிந்தனை தான். சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரசனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ஒரு அளவுக்கு மேல போர் அடிச்சிடும் மேடம். மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா 17 வயதுல இருந்து 25 வயசு வரைக்கும் என்ன பண்றீங்க? 25 வயசுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளானிங் பண்றீங்க. சரி, அது பண்ணியாச்சு. அப்புறம் 45க்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்க? 60க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? We don't have any plan. We don't have any plan. வெளிநாடுகள்ல இருக்க அந்த பிளான் நமக்கு தான் இளமையை மட்டும் தான் பிளானிங் ஆக வைத்திருக்கிறோமே தவிர அடுத்த கட்டத்திற்கான பிளானிங் நம்ம கிட்ட இல்ல. இப்போ இருந்து அந்த பிளானிங் நீங்க ஆரம்பிங்க. ஆஃப்டர் 45 நீ என்ன பண்ண போறேன்னு இப்போ முடிவு பண்ணிடு. இன்னும் 20 இயர்ஸ் இருக்கு உங்க கையில. 20 இயர்ஸ் இருக்கு. 20 இயர்ஸ்ல இப்ப முடிவு பண்ணு. நான் பிரான்ஸ் சொன்னேன் இல்லையா, நெப்போலியன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன எதுக்கு பேர் வச்சிருக்கான் பாத்தியா நம்ம ஊர்ல? அதுக்கு அவன் கொல்லணும் இவனுங்களை. என்ன சொல்றது நானு? எவ்வளவு ஒரு வீரன் தெரியுமா அவன். அவனுடைய வீரத்தை பத்தி எல்லாம் நாம அங்க போகும்பொழுது மேல கொண்டு போய் காட்டினாங்க அவனுடைய சமாதிய. அவன் நீச்சல் தெரியாது தெரியுமா? நீச்சல் தெரியாது. அவங்க கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு நீச்சல் தெரியாது, நீ கத்துக்கலாமே. சனியன் சொன்ன பதில பாருங்க, நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. நீச்சலே தெரியாது, எங்க நீச்சல் பழகுவானா? என்னத்துக்கு சொராக்கு போற நீ? முதல்ல கடலுக்கு வா, அதுவும் ஆழ்கடல்ல. ஆழ்கடலே பயங்கரம், அதுல வந்து சொரா இருந்தாதான் அவன் நீச்சல் பழகுவான். என்ன ரிஸ்க் டேக்கிங் மேன் தெரியுமா அவன்? 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறாங்க, இத்தனோண்டு தான் இருக்கிறான், 4 அடி. அவனுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்சாயில் பேலஸ்ல வச்சிருக்கான். மேல கொண்டு போய் காட்டினாங்க. எப்படி செத்தான்னு கேட்டேன். பகைவர்களால் கொல்லப்பட்டான், இந்த நாட்டில் சாகல, அயல் நாட்டில் செத்தான். 100 வருஷம் கழிச்சு அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து இங்க புதைச்சிருக்கான், சீன் நதி கரையில. ஏறி பாக்குற மேல இவ்வளவு பெரிய ஹால், சுத்தி 9 தேவதைகள் ரீத்வெல்ல கையில வச்சுட்டு இப்படி நிக்குதுங்க. பியானோ மாதிரி கிடக்குது அவனுடைய சமாதி. மேல இருந்து தான் காட்டுறாங்க. பார்த்துட்டேன். கீழே போகணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு கேட்டேன். கீழே போனா கீழே கார் பார்க்கிங் கீழே தான். அட பாவிகளா, கார் பார்க்கிங் இங்க இருக்குது. விட்ட உடனே உள்ள வந்து சமாதியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு வந்த அப்படின்னு அவன் சொல்றான். என் மன்னனுடைய சமாதியை முதலில் தலைவணங்கித்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும், பிறகுதான் நேரடியாக பார்க்கலாம், இது எங்கள் நாட்டின் சட்டம்ங்கிறாங்க. அவன் எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க அவனை. அந்த யார் மாவீரன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு எதுக்கு வந்தது? ரிஸ்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல நேரங்களில் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள். குதிரை ஓட்டிக்கிட்டே போறான், முன்னால டனல் 18 அடி, தண்ணில விழுந்தா செத்துருவான். தண்ணில விழுந்து சாக அவனுக்கு விருப்பம் இல்ல. போர் வீரர்கள் முதுகுல குத்திடுவாங்க, அதுலயும் விருப்பம் இல்ல. இந்த 18 அடியை தாண்டணும், குதிரை 10 அடி தான் தாண்டும். முடிவு பண்ணாங்க, அவன் இந்த போர் வீரர்களாலும் சாகல, தண்ணிலையும் சாகல, தப்பிச்சுட்டான். எப்படின்னா 10 அடி குதிரையை தாண்டனா, குதிரையிலிருந்து 8 அடி தாண்டிட்டான். அங்கே குதிரை விட்டு தாண்டிட்டான். அதான் நெப்போலியன். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு அல்ஜிப்ரா கணக்கு போட்டுட்டு தான் அவைக்கே வருவானா, மைண்டை ஷார்ப் பண்ணணும்ட்டு. நாம எப்படி மைண்டை ஷார்ப் பண்றதுக்காக என்ன பண்றோம்? காலையில ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் மைண்டை வந்து டயர்ட் பண்ணிட்டு காலையில ஹேங் ஓவர்ல தானே நாம வந்து எந்திரிக்கிறோமே. எங்க இருக்குது நமக்கு? நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆக மோசமான ஒரு சிண்ட்ரோம் நம்ம தலைமுறைக்கு வந்து இருக்கிறது செல்போன். செல்போனை வந்து ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் at 10 o'clock. அதை விட மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய திங்கிங். ரீடிங், புக் ஏதாவது ரீட் பண்ணுங்க. ஒரு half an hour 1 hour படுத்துருங்க, தூக்கி போடுங்க. அதை நான் சொல்றேன், இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒருவர் நான் ஜெயிக்கிறேங்க. நான் உண்மையாவே that is my office. I consider my phone as my office. She is my secretary. அவகிட்ட கேட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்னோட இருப்பா. இல்லைன்னா தூக்கி அவளை பேக்ல போட்டு வச்சிருவேன். மறுபடியும் என்ன அவசரமா இருக்க போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க, அவ்வளவு ரோட்ல அவனும் செத்து விழுந்து கிடக்குறான். இப்ப எனக்கு போன் வந்து நான் எழுந்திருச்சு போறதுக்குள்ள அங்க யார் பக்கத்துல இருப்பாங்க, அவங்க தானே காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும்.
அது ஒண்ணு ராத்திரி எல்லாமா நம்மள வந்து யாரோ ஒருத்தங்க கூப்பிட்டுருவாங்கன்னு இந்த கம்யூனிகேஷன் அந்த 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 சினாரியோ அந்த புரிதலை கொஞ்சம் நாம வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம். Phone is not for conversation, please girls and boys too. It is for communication. We converse. அவ்வளி பேச் சாட்டிங். என்னடா பண்ற? ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி நேரம் காலி. அது முடிகிற வரைக்கும் முடிஞ்சது. Don't give that much time to that. தூக்கி ஒரு டைம்ல வந்து அதை தூக்கி, நான் சொன்னல வேதனைகளை வந்து ஒரு ரூம்ல போட்டு மூடிட்டு எப்படி அந்த வேதனைக்குன்ட்டு ஒரு 1/2 hour நம்ம டெய்லி தரமோ அந்த மாதிரி அதுக்குன்ட்டு ஒரு 1 hour 2 hour தாங்க, அவ்வளவுதான். Don't give your life. Don't give your life. நான் வந்து அதுக்கு லைஃப்க்கு நான் கொடுத்திருந்தேனா, இதோ எனக்கு 42 வயசு, இப்போ 29 நாடுகளுக்கு மேல போயிருக்கேன், பல்லாயிரக்கணக்கான நூல்களை வாசித்திருக்கிறேன், காலேஜ்ல வேலை செய்யறேன், ஒலிவியம் படைப்பகம்னு ஒரு ஆபீஸ் நடத்துறேன், ஃபேமிலியை பாத்துக்கிறேன். அதுக்குள்ளேயே இருந்தா எப்படி முடியும்? உங்களோட பேசுவதற்கு முன்னால் நான் 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரமாவது படித்திருக்க வேண்டும், இல்லைன்னா என்னால பேச முடியாது. எனக்கு அந்த ஆசைகள் இருந்தால் என்னால் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. இந்த வயதில் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியாதுங்க. உங்களுடைய நேரத்தை யார் திருடுகிறார்களோ, உங்களுடைய கேளிக்கை மனதை யார் செலுத்துகிறார்களோ அதற்கு நோ சொல்லி பழகுங்கள், அதுக்கு தூக்கி போட்டு பழகுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சில விஷயங்கள் சாத்தியமாகும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கிட்ட குடிகாரங்க மாதிரி கெடுத்துருவாங்க நம்மள. அப்போதான் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து தனிமையில் இருப்பதற்கு அச்சப்படுப்பவர்கள் தான் போனோடு இருக்கிறார்கள், தெரியுமா? அந்த பெனன்ஸ் சொல்றோம்ல ஆங்கிலத்துல, தவம்னு பேருங்க தமிழ்ல. எவ்வளவு ஏகாந்தம், எவ்வளவு சுகமானது தெரியுமா? நீங்க இப்ப நான் வந்து மரண வேதனைக்கு இப்ப கூட்டிட்டு போய் இப்படி கூட்டிட்டு வந்துட முடியும். கண்ண முடியும், 2 நிமிஷம் உட்காருன்னு சொன்னா போதும், பின்னி எடுத்துரும் உடம்பு, படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். அமைதியாக 3 நிமிடங்கள் உட்கார முடியுதா உன்னால்? செல்போன் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம், 9 to 1 மணி வரைக்கும் நோ செல்போன். ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டியா, தூக்கி போட்டுரு. லஞ்ச் டைம்ல எடுத்து பாரு, சொல்லிடு எல்லார்கிட்டையும். ஏதாவது அவசரம்னா என்னுடைய லேண்ட்லைனுக்கு வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க, ரொம்ப அவசரம்னா. இல்லைன்னா 1 மணிக்கு மேல 1 to 2 ஃப்ரீயா இருப்பேன், அப்ப பேசுங்க. இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல 6 to 8 ஃப்ரீயா இருப்பேன். 8 o'clock என்னுடைய பர்சனல் அண்ட் ஃபேமிலி டைம். யூ பிளான் யுவர் டே. இப்ப நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க வெளிநாட்டுல எல்லாம். ஜப்பானுக்கு போய் பாருங்க, அவன் தாங்க கண்டுபிடிச்சான் போன, அவன் கையில போன் இல்ல. நீங்க ஜப்பானுக்கு போங்க, நான் சொல்றதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், காது அறுத்துக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் தெருவில் செல்லுகின்ற பொழுது செல்போனை பயன்படுத்துவதில்லை. யாருமே ட்ரெயின்ல இருக்கும்போது செல்போனை பயன்படுத்துவதில்லை. சைலண்டா உட்காராங்க. செல்போனில் பேசுவது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் தரும் அவமரியாதையாக கருதுகிறார்கள். இந்த சிம்பிள் டிசிப்ளின் நீங்க ஆபீஸ் வைக்கும் போது உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் ஒரு செய்தியோடு எனக்கு புத்தன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன காரணத்திற்காக புத்தன் பிடிக்கும்னா, புத்தன் இஸ் கிளாரிட்டி. புத்தா அப்படினால கிளாரிட்டி. என்ன நினைக்கிறோமோ அதுல ஒரு கிளாரிட்டி. இப்போ ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். இட்ஸ் a take away, take home மெசேஜ். உன் வாழ்க்கைக்கு நீ வந்து பாக்கெட்ல போட்டுட்டு போகலாம். ஒருவேளை உன்னுடைய மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய நான் அந்த ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு இந்த சொல் காரணமாக இருந்தால், எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி இந்த விஷயத்தை சொன்னது ஓஷோவுக்கே போகும். ஓஷோவை படிக்கிறேன். கிளாரிட்டி, வெரி கிளாரிட்டி. தாட்ஸ்ல கிளாரிட்டி இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவுறவே அறிந்திடுதல், அதனால தான் ஆரம்பிச்சேன் நான். அறிவில் தெளிவு என்கிறான் பாரதி. தெளிவு இருந்தால்தான், அறிவு பெரிய விஷயம் இல்ல, தெளிவு. பாருங்க, புத்தா உட்கார்ந்து இருக்கான். எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெரியவங்களுக்கு தெரியும். புத்தா இஸ் a டீச்சர். யார் டீச்சர் தெரியுமா? டீச்சர் கேன் இன்ஸ்பயர். she or he can inspire. அவ்வளவுதான். எதுவும் சொல்லி தந்துட முடியாதுங்க யாருக்கும். என்ன சொல்லி தந்துட முடியும்?
ஐ கேன் இன்ஸ்பயர், அவ்வளவுதான். அது என் வாழ்க்கையில் நிகழ்கிறதா என்பதுதான் என் வெற்றி தோல்வி. பாருங்க, புத்தனை ஏன் எனக்கு பிடிக்கும்னா, புத்தன் மட்டும்தான் சொன்னான், புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுப்பதற்கு புத்தன் வந்தால். எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுக்க புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இந்த டிட்டர்மினேஷன் தான், இந்த கமிட்மெண்ட் தான் புத்தன். இந்த புத்தன் உட்கார்ந்துருக்கான். ஒரு வாட்டி ஓஷோ எழுதுறார் இந்த விஷயத்தை. ஒரு முன்னால ஒருத்தன் வந்தானா, 3 மெசேஜ் இருக்கியா இதுல, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், முன்னால் ஒருத்தன் வந்தான், காரி துப்புனா, புத்தன் தொடச்சுக்கிட்டான். தொடச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை கேட்டான், வாட் நெக்ஸ்ட்? இது ஒரு மெசேஜ். நம்மளை யாராவது அப்படி செஞ்சிட முடியுமா? என்ன சார் நாயோட வாக்கிங்கா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் சார் கோவப்படுற? உங்ககிட்டயா கேட்டேன்? நாய் கிட்ட தானே கேட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சுது கதை. நாசமா போகும்ல சாயந்தரம் வரைக்கும். நமக்கு என்ன நாயின்ட்டானே, என்ன அவன் நியாயமா தானே கேட்டான், ஆமான்ட்டு போக வேண்டியது தானே. நீ அவனை பிராண்டா, அவன் உன்ன பிராண்டா, இப்படியா இருக்க? கோபம் என்பது யாரோ செய்த குற்றத்திற்கு நமக்கு நாமே தரும் தண்டனை. சொல்ல வீட்டுல போய் யோசிச்சு பாரு. யாரோ செய்யும் குற்றத்திற்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை கோபம். கோபப்படவே இல்லை புத்தன். தொடச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அவன் மறுபடியும் ஆனந்தனுக்கு கோவம் வந்துருச்சு. எழுந்து அடிக்க போனான். ஆனந்தனை பார்த்து புத்தன் சொன்னா, புத்தா ஆனந்தா உட்கார், வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது, உனக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது மெசேஜ், வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது ஆனந்தா. அவன் துப்பியது என் மீது அல்ல, அவனுக்கு எதிராக நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன், அவன் நம்பிக்கைக்கு எதிராக நான் ஏதோ அவனை காயப்படுத்தி இருக்கிறேன். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது அவன் துப்பவில்லை. முடிஞ்சு. तारीख ने माजी के और दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. உருதுல ஒரு கவிதை. காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறதாம். அந்த ரகசியம் இதுதானாம், வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை யார் ஒருவர் கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள். புத்தன் வினாடிகளை கையகப்படுத்தினான், கோபப்படாமல் நின்றான். என் கருத்தின் மீது தானே உனக்கு கோபம், என் மீது என்ன? ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரின்சிபல் கூப்பிட்டு திட்டாரு, என்ன சொல்லிட்டார்? என்ன உன்ன சொல்லலப்பா, நீ ஏதோ சொல்லி இருக்கிற, அதை சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிட்டுனா எதுக்கு முறை விட்டுட்டு போவானே? நான் எங்க காலேஜை விட்டு 17 வருஷமா போலியே, அங்கே தானே கிடக்கிறேன். எனக்கு தெரியுமே என் மீது யாருக்கும் கோபம் இல்லை. அப்படி யாரேனும் கோபப்பட்டால் அது நான் ஏதோ கருத்தியல் ரீதியாக ஏதோ செய்திருக்கிறேன், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதான் காரணம் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் நடுவில் எந்த கிளாஷும் வராது, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவில் எந்த கிளாஷும் வராது. இவ்வளவுதானே. என் அண்ணன் பேசுறான் என்கிட்ட, ஏய் குடும்பத்துல இப்படி எல்லாம் வாய்ஸ் உயர்த்தி பேசாத, ஏன் இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. நான் மேடையில் நான் அநியாயமா பேசுறேன், இப்படி பேசுற நீ அப்படின்னு அண்ணனோட 3 நாள் பேச மாட்டேன். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்வாரு, ஏன் இப்படி அநியாயமா பேசுறீங்க, மேடையில் எவ்வளவு நல்லா பேசுறீங்க, அதே மாதிரி வீட்டுல பேசலாம்ல, முடிஞ்சுதா? ஐயோ மேடையில நல்லா பேசிட்டு வீட்டுல நான் அநியாயம் பேசலாமா? எப்படி என்ன ஹேண்டில் பண்றாங்க? கருத்து தான் பிரச்சனையை தவிர நான் என் அண்ணனுக்கு நானா பிரச்சனை, என் வீட்டுக்காருக்கு நானா பிரச்சனை இல்லையே, கருத்து தானே பிரச்சனை. அப்பொழுது அதை புரிந்து கொள் என்கிறான் புத்தன். அவனுக்கு என் மீது பிரச்சனை அல்ல, என் கருத்தின் மீது பிரச்சனை, அதன் மீது தான் அவன் எச்சில். இதை கேட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவன் தூங்கல. புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியும். அடுத்த நாள் வந்தான், காலில் விழுந்து அழுகுறான். 3வது மெசேஜ், காலில் விழுந்து புத்தா மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தான். புத்தன் சொன்னான், நேற்று கூட அவன் ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அதனால் துப்பினான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வந்திருக்கிறான், மொழி புரியவில்லை, அதனால் அழுகிறான். சரி நீ போ என்றான் புத்தன்.
நான் ஆடி போன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்க, அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். பெண்களுக்கு அது இயல்பு. ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதில்லை, கடந்து போயிடலாம். இதுதாங்க மெசேஜ். அவன் சொன்னா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பிள்ளைகளா, இந்த 20-25 வயதில் மிகப்பெரிய ஞானம் வந்து சேரும். யாரையும் காயப்படுத்தாமல், யார் மீதும் காயங்களை ஏற்படுத்தாமல் வாழ்க்கையில் நாம் கடந்து ஜெயித்தபடி போய்கொண்டே இருக்கலாம். நம்மை பார்த்து எல்லோரும் வருவார்கள், நம்மிடத்தில் எல்லோரும் ஆசையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். நாம் யாருக்கும் பகை இல்லாமல் வாழ்ந்து அப்படி தெளிஞ்சிட்டு போயிடலாம். இதுதான் செய்தி. அவன் சொன்னான் கடைசியாக, நீ போ புத்தா, என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாதப்பா. நினைச்சு பாருங்க, புத்தனா மன்னிக்க தெரியாதவன் புத்தன் இப்படி சொல்லலாமா? புத்தன் அதற்கு நியாயம் சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டான் அந்த பையன், ஏன் என்னை மன்னிக்க முடியாது? புத்தன் சொன்ன பதில், ஞானம் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொன்னா, நீ துப்பியது நேற்று, இன்றைக்கு 24 மணி நேரம் கடந்து விட்டது. எத்தனையோ அனுபவங்கள் என்னை வந்து சேர்ந்து விட்டது. நேற்று இருந்த புத்தன் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நான் புதிதாக இருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கலந்து விட்டது. இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும், போய் வா என்றான். இவ்வளவுதாங்க வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் குறைகளையும் சுமந்து கொண்டு செல்லுகின்ற வரைக்கும் வாழ்க்கை வசதியானது இல்லை. இதோ இந்த வினாடி பிறந்திருக்கிறோம், இதோ இந்த வினாடி நம் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த வினாடியை முழுமையாக அவேர்னஸ், விழிப்புணர்வோடு வாழ்ந்து அடுத்த வினாடிக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழல் அமைகிறதா? அப்படி அமைந்தால் அந்த வினாடியையும் அந்த விழிப்புணர்வோடு வாழ்ந்து கடப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்த முறை நான் உங்களை சந்திப்பேன். ஆனால் அந்த சந்திப்பு நிச்சயமாக வேறு ஒரு சிகரத்தின் உச்சத்தில் நிகழ வேண்டும். தனித்தனியாக சந்தித்தாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக சந்தித்தாலும் பரவாயில்லை. அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை உயர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.